அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்யநாராயண பூஜையை எப்படி செய்யணும், செய்யறதுனால என்ன பலன், அதில் இருக்கக்கூடிய நிறைய விதிமுறைகளை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சத்யநாராயண பூஜையை நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி காலங்களில் செய்யலாம், அமாவாசை காலங்களில் செய்யலாம், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், சனிக்கிழமைகளை பண்ணலாம், வெள்ளிக்கிழமைகளை செய்யலாம், புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அத்தனை சனிக்கிழமைகளையும் நம்ம பண்ணலாங்க. இதை 365 நாளும் நம்ம பண்ணலாம். இந்த சத்யநாராயண பூஜை நம்ம எதுக்காக செய்யணும் அப்படின்னா, நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனை வேண்டுதல்களையும் சத்தியமாக நிறைவேற்றி தரதுனால தான் இதற்கு பெயர் சத்யநாராயணர் பூஜை. இது ஒரு சின்ன வரலாறு மட்டும் பார்த்துடலாங்க. ஒரு நாள் எம்பெருமான் நாராயணன் கிட்ட கலகக்காரரான நாரதர் பூலோகத்துக்கு வந்திருக்காரு. வந்திருக்கும் பொழுது மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்து நாராயணன் கிட்ட நாரதர் சொல்கிறாரு, மக்கள் ஒருத்தர்கிட்ட பணம் இருந்து கஷ்டப்படுறாங்க, இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலர்கிட்ட வேலை இருக்குது, வேலை இல்லை. ஒருத்தர்கிட்ட ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லை. அனைத்துமே இருக்கிற மனுஷன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி மக்களுடைய கஷ்டத்தை எம்பெருமான் கிட்ட நாரதர் சொல்கிறாருங்க. அப்படி சொல்லும் பொழுது நாராயணர் சொல்கிறாரு, இதற்கு என்ன தீர்வு தரலாம், நீயே சொல்லு அப்படின்றாரு. என்ன தீர்வு தரதுன்னே தெரியாதனால தானே உங்களிடத்தில் நான் முறையிடுறேன் அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்கிறாரு. அதற்கு நாராயணன் சொன்ன இந்த ஒரு வழிபாடு தான் சத்யநாராயணர். எவர் ஒருவர் இம்முறையில் என்னை வழிபடுறாரோ அந்த வேண்டுதலை சத்தியமாக நான் நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு சொல்கிற இந்த பூஜை தான் சத்யநாராயண பூஜைன்னு வந்ததுங்க. எவர் ஒருவர் இந்த முறையில் என்னை வழிபடுறாங்களோ, பூஜை செய்கிறாங்களோ, அவங்களுடைய வேண்டுதலை சத்தியமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் நாராயணர். அதனால் இந்த பூஜையை நம்ம பௌர்ணமி காலங்களில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் இன்றைக்கி புரட்டாசி 1ஆம் நாள். அதனால் இன்றைக்கி இந்த பூஜை மாலை 6 மணிக்கு மேலே செய்யணுங்க. சரி, எவ்வாறு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூஜை செய்யறதுக்கு மிக மிக முக்கியம் சத்யநாராயணோட படம். சத்யநாராயணோட படம் எடுத்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு துளசி மாலை கட்டாயமாக போடணுங்க. துளசி மாலை போட்டுட்டு ஒரு மணப்பலகை மேலே இவரோடைய படம் வச்சுக்கோங்க. மணப்பலகையில் ஒரு கோலம் போட்டு ஒரு பச்சை துணியோ சிகப்பு துணியோ மஞ்சள் கலர் துணியோ எந்த துணி கிடைக்குதோ அதை போட்டு சத்யநாராயணோட படம் வச்சு படத்துக்கு 2 பக்கமும் குத்து விளக்கு வைக்கணுங்க. நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா பஞ்சதீப எண்ணெய் வச்சுக்கோங்க. படத்தை கிழக்கு மேற்கு திசையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் உட்கார்றவங்க வடக்கு கிழக்கு மேற்கு உங்களுடைய பூஜை அறையில் எப்படி வசதி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் உட்காந்துக்கோங்க. தெற்கு பக்கம் உட்கார வேண்டாம். உட்கார்ந்ததுக்கப்புறம் சத்யநாராயணோடைய படத்துக்கு முன்னாடி ஒரு வாழை இலையை விரிச்சிடுங்க. அதில் பச்சரிசி கொட்டி பச்சரிசிக்கு மேலே ஒரு கலசம் வைக்கணுங்க. கலசம் வைக்கிறதுக்கு எவர் சில்வரை மட்டும் பயன்படுத்தாமல் மற்ற பாத்திரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சொம்பு, பித்தளை சொம்பு கூட பயன்படுத்திக்கலாம். அதில் தண்ணீர் ஊற்றி அதில் என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படிங்கிற பற்றின பதிவை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்கள் போட்டு கொஞ்சமாக நாணயம் போட்டுட்டு மஞ்சள்தூள் போட்டு மாவிலை வச்சு மேலே தேங்காய் வைக்கணும். தேங்காய் வைக்கும் பொழுது சுற்றிலும் மஞ்சள் தடவி, வெறும் தேங்காயை வைக்கக்கூடாது, மஞ்சள் தடவி குங்குமம் பொட்டு வச்சு தேங்காய் வைக்கணும். அந்த தேங்காய்க்கு நீங்கள் மலர்களால் அலங்காரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கலசம் தயார் பண்ணியாச்சு. அடுத்தது நெய்வேத்தியத்துக்கு வருவோம். நெய்வேத்தியம் எம்பெருமான் நாராயணனுக்கு எத்தனை நெய்வேத்தியம் வச்சாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு இனிப்பு, ஒரு காரம், உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வைங்க. கலவை சாதங்கள் எல்லாமே நீங்கள் வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் நீங்கள் பழங்கள்லாம் வைக்கலாம். தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, பூ இதெல்லாமே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம நவதானியங்கள் வாங்கி வைக்கணுங்க. நவதானியங்கள்னு கேட்டிங்கனாவே கடையில் கொடுப்போங்க. 9 தானியங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. கலந்து கொடுப்பாங்க. அதை அப்படியே வாங்கி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுருங்க. இப்போது பூஜைக்கு தேவையான கற்பூரம், தீபம், தூபம் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க.
எடுத்து வச்சுட்டு யார் பூஜையில் உட்கார போகிறீங்களோ, என்ன வேண்டுதலுக்காக பூஜையில் உட்காரீங்களோ அவங்க அந்த பூஜையில் உட்கார்றவங்க முழுவதுமாக உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. உபவாசம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எளிமையான உணவுகள், பால் பழம் மாதிரி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் 6 மணிக்கு பூஜையில் அந்த யாருக்காக வேண்டுறீங்களோ அவங்க நீங்கள் உட்காந்துருங்க. பூஜையில் உட்காந்ததுக்கப்புறம் அர்ச்சனைக்கு தேவையான மலர்களை எடுத்துக்கோங்க. அர்ச்சனைக்கு தேவையான மலர்கள் எடுத்துக்கோங்க. அக்ஷதை. இப்போது அச்சதைக்கு தேவையான பொருட்கள், அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? எடுத்துகிட்டு பூஜையில் உட்காந்துருங்க. முதல்ல பூஜையை ஆரம்பிக்கும் பொழுது கணபதிக்கு நம்ம முதல்ல ஏதாவது போற்றி சொல்லி பாடல்கள் சொல்லி விநாயகருக்கு என்ன மந்திரங்கள் உங்களுக்கு தெரியுமோ அந்த மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்யணுங்க. மந்திரம் தெரியல அப்படின்னா முதல்ல நான் விநாயகருக்கான மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதை பார்த்து படிச்சுட்டு இந்த பூஜையை இந்த வேண்டுதலுக்காக நான் இருக்கேன், இந்த பூஜை முழுவதும் எனக்கு நீ உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு விநாயக பெருமான இடத்துல நீங்கள் வேண்டிக்கிட்டு ஒரு மலரால் விநாயகருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து தீபம் காமிச்சிடுங்க. தீபம் காமிங்க, இல்லைன்னா ஒரு ஊதுவத்தி காமிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்தது குலதெய்வம், உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வமாக இருக்கோ அந்த குலதெய்வத்திட்டையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு, குலதெய்வத்துக்கு ஏதாவது மந்திரம் வருதுன்னா அந்த மந்திரம் சொல்லி குலதெய்வத்துக்கும் ஒரு அர்ச்சனை எடுத்து நீங்கள் ஒரு மலர் சாத்தி வச்சுருங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நவ கிரகங்கள், நவதானியம் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, நவ கிரகங்கள் எடுத்தும் நம்ம வேண்டிட்டு அவங்களுக்கு ஒரு மலர் சாத்தி நம்ம தூபம் காமிச்சிடலாங்க. காமிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது நம்ம கலசம் வச்சுருக்கோம். ஜல தேவிகள் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, கங்கா, காவேரி, யமுனா, நர்மதா, கோதாவரி இவங்களிடத்துல நம்ம அனுமதி பெற்று நம்ம சத்யநாராயண பூஜையை தொடங்கணுங்க. சத்யநாராயண பூஜையை நம்ம தொடங்கும் பொழுது அவருக்கான மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா பாராயணம் செய்யலாம். நான் அதற்கான மந்திரங்களும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேங்க. வச்சுட்டு நீங்கள் 108 1008 உங்களால் என்ன சொல்ல முடியுமோ சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சிடுங்க. காமிச்சதுக்கப்புறம் நம்ம நெய்வேத்தியம் இருக்குது இல்லையா, நெய்வேத்தியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போய் சந்திர பகவானை வணங்கிட்டு தான் நெய்வேத்தியத்தை நம்ம சாப்பிடணும். முதல்ல உபவாசம் இருப்பவங்க தான் அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிடணும். சாப்பிட்டு அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் பூஜைக்கு யாராவது அழைச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நெய்வேத்தியத்தை கொடுக்கணும். ஆனால் ஒருபோதும் நெய்வேத்தியத்தை வீண் பண்ணவே கூடாதுங்க. அந்த சத்யநாராயண பூஜையில் வச்ச நெய்வேத்தியத்தை குறிப்பாக வீண் பண்ணவே கூடாது. அடுத்த நாள் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி குப்பையில் தூக்கி போடுறது இந்த மாதிரி நீங்கள் செய்யவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கானும் நம்ம தானம் கொடுக்கணும், வீண் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த சத்யநாராயண பூஜையில் நம்ம பூஜை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த கலசத்தில் உள்ள பொருட்களை நம்ம என்ன பண்ணோம்னா வீடு ஃபுல்லாக தண்ணி தெளித்து விடலாம். மீதி இருக்கிறத கால்படாத இடத்துல ஊற்றி விடலாம். நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு தீர்த்த பிரசாதமாக நம்ம கொடுத்துர்லாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த பச்சரிசியை நம்ம பொங்கல் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது இந்த சத்யநாராயண பூஜையில் சத்யநாராயணருடைய கதை 5 அத்தியாயங்களையும் நம்ம படிக்கணும். இப்போ நிறைய ஆடியோஸ் எல்லாமே வந்துருச்சுங்க, நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். அந்த கதைகள் நான் முடிஞ்ச அடுத்த பதிவில்